வெல்கம் டு Vaijee Cooks. இன்னைக்கு நம்ம சிக்கன் மிளகு பிரட்டல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதை வீட்டில் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வழக்கம் போல முதல் ஸ்டெப்பா அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு அதில் ஒரு குக்கரையும் வச்சுக்கலாம். இந்த ரெசிபிக்கு நமக்கு ஃப்ரைட் ஆனியன்ஸ் தேவை. ஸோ ஆனியன்ஸை ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெயில் நம்ம ஃபைன் ஸ்லைசஸாக வெட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆனியனை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ்லேயே வெங்காயம் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா மொறுன்னு ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை என்னென்ன மசாலா ஆட் பண்ணி வேக வைக்கணுமோ அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் கூடயே நான் ஒரு 1/4 கிலோ சிக்கனை ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 2 விசில் வர்ற வரைக்கும் சிக்கனை நல்லா வேக விட்டுறலாம். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஊற்றின தண்ணியும் சிக்கன் விட்டுருக்கக்கூடிய தண்ணியும் இருக்கும். இந்த தண்ணி நல்லா வற்றணும். அதுக்காக திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் இந்த கிரேவியை. இந்த கிரேவி நல்லா வத்தி நல்லா திக்கான மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போதான் சிக்கன் பீசஸ் மேலெல்லாம் நல்லா கோட் ஆகி பெரட்டின மாதிரி இருக்கும். இப்போ நம்ம சிக்கன் மசாலாவை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை வெங்காயம் பெப்பர்லாம் போட்டு பரட்டிக்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச ஒரு பச்சை மிளகா, அப்புறம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச ஒரு வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம ஏற்கனவே சிக்கன் மசாலாவில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு நல்லா வற்ற வச்சுருக்கக்கூடிய அந்த சிக்கன் கிரேவியை இந்த வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் மசாலாவும் வெங்காயமும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு ஃபைனலாக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரை தூவி கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் சேர்த்து ஒரு பெரட்டு எடுத்தோன்னா கமன்னு சிக்கன் மிளகு பிரட்டல் ரெடி. இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சேன் இந்த சிக்கன் மிளகு பிரட்டல் ரொம்பவே ஒரு சிம்பிளான ரெசிபி. இந்த சண்டே உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. ட்ரை பண்ணிவிட்டு அவங்க என்ன கமெண்ட் சொல்கிறாங்கன்றதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க, நான் பார்க்குறேன். இந்த சிக்கன் மிளகு பிரட்டல் கூட நான் பிரியாணியும் பண்ணியிருந்தேன். அதோட ரெசிபியை நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். வைஜி குக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எழுதி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.